உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும் அவர் இன்றும் அவர் இன்றும் அவர் எப்போதும் மாறாதவராக தேவாதி தேவன் அவரில் நம் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் அவர் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்கிறது. என் கண்பான தேவச்சனமே, என் கண்பானவர்களே, ஒருவரும் ஒருபோதும் அவர் கண்டதில்லை. அவருடைய அன்பு நமக்குள் நிலைத்திருந்தால் நாம் எல்லா காரியத்திலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவ அறிந்தவர்கள், இயேசு உள்ளத்தில் வந்தவுடனே அநேக வித காரியத்தில் நாம் விடுபட்டு அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பு தான் நம்மளை பூரணப்படுத்தும். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை தான் நமக்கு அன்பாக இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகள் அநேக வித காரியத்தில் விழுந்து போயிருக்கலாம், அநேக வித காரியத்தில் தள்ளப்பட்டு இருக்கலாம், அநேக வித காரியத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கலாம். ஆனாலும் தேவாதி தேவன் அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, 1 யோவான் 4:12 வாசிக்கும் போது, தேவனுடைய அன்பு நமக்குள் இருக்கும்போது எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் கண்பானவர்களே, என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, தேவாதி தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். அவருடைய வார்த்தையில் தான் அன்பு இருக்கிறது. அன்பே பெரியது என்று வேதம் சொல்கிறது. என் கண்பானவர்களே, உலகத்தில் அநேக வித காரியங்கள், அநேக வித பின்தங்கிய மக்கள்கள் அதுக்குள் உலகப்பிரமான காரியத்தை இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உள்ளத்தில் வரும்போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய அன்புக்குள்ளே நாம் இருக்கும்போது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆனாலும் பாருங்க, உலகத்தில் அநேக வித காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையில், அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருப்போமானால், தேவனுடைய வார்த்தையில் நாம் இருப்போமானால், கர்த்தர் அதினதின் காலத்திலே உன்னையும் என்னையும் அவர் மிக சிறப்பாய் வழிநடத்துவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதுவுடைய அன்பு நமக்கு எப்போதும் இருக்குமானால், அன்பு சகலத்தையும் நம்மை வழிநடத்தும், அநேக வித காரியத்தில் நம்மை உயர்த்தும். தேவனுடைய அன்பில் நாம் இருக்கணும், அவருடைய வார்த்தையில் நாம் இருக்கணும். அப்போது தான் கர்த்தர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையானது உங்களுக்கு அநேக வித காரியத்தில் ஒரு எழுப்புதலை தேவன் நாளிலே கொடுப்பாராக. இந்த வார்த்தை தொடர்ந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையில், அவருடைய அன்பில் நாம் இருப்போமானால், கர்த்தர் எல்லாவித காரியத்திலும் அவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவரார். காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.